டெரிட்டோரியல் ஆர்மியோட ஓப்பன் ரேலி 4th நவம்பர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டாகவும் குவாலிஃபிகேஷன் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். டெரிட்டோரியல் ஆர்மியை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தான், இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். 10th 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் காப்பியும் வித் ஜெராக்ஸோட எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறது ஆதார் கார்டு, இல்லை அப்படின்னா உங்களோட லைசன்ஸு, டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கன்ஃபார்மாக வந்து தேவைப்படும். மூணாவது முக்கியமாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள்கிட்ட 20 காப்பி வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமிசியல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ், இந்த ரெண்டுமே தனித்தனி சர்டிஃபிகேட்டாக வந்து இருக்கும். இதுவும் உங்கள்கிட்ட ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டொமிசியல் சர்டிஃபிகேட்டாவது கன்ஃபார்மாக உங்கள்கிட்ட இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அது நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப நல்லது தான். நெக்ஸ்ட்டு அன்மேரிடு சர்டிஃபிகேட், நீங்கள் கல்யாணம் ஆகாதவராக இருக்கணும், அந்த இதுக்கான அன்மேரிடு சர்டிஃபிகேட்டு. சப்போஸ் நீங்கள் கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இதுக்கான உங்களோட சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்கூல் இல்லாட்டி காலேஜில் கிடைக்கிற கேரக்டர் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு உங்களோட நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்குற மாதிரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமாக நான் ஜுடிஷியல் அஃபிடாவிட் ஏபிசி டாக்குமெண்ட், அதாவது நம்ம வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலை, நம்ம மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கிற நான் ஜுடிஷியல் அஃபிடாவிட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இதை வந்து வக்கீல் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப், சப்போஸ் உங்களோட 10th மார்க் ஷீட்டாக இருக்கலாம், 12th மார்க் ஷீட்டாக இருக்கலாம், இல்லை ஆதார் கார்டாக இருக்கலாம், லைசன்ஸ், எந்த ப்ரூஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பாடியில் டேட்டூ இருந்துச்சு அப்படின்னா அந்த இதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாடியில் எந்தெந்த இடத்துல டேட்டூ வந்து அலௌடு இருக்கோ அதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இதுக்கான சர்டிஃபிகேட்டும் வேலிட் ஆகும். நீங்கள் அதை தவிர்த்து வேறு இடத்துல போட்டிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து வேலிட் ஆகாது. டேட்டூ எந்தெந்த இடத்துல அலௌடு அப்படின்றதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, அதாவது உங்களோட அப்பா இல்லை அண்ணன் வந்து ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில், இல்லை அப்படின்னா நேஷ்னல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எந்த இது இருக்கோ அந்த இதுக்கானது எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்சிசி சர்டிஃபிகேட்டு, உங்கள்கிட்ட என்சிசியில் ஏபிசி 3 டைப் இருக்குது, அதில் எந்த இது இருக்கோ அந்த இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் நேம் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அஃபிடாவிட் சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும். நேம் கரெக்ஷன் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு ப்ரூஃப்மே தேவை கிடையாது. இவ்வளோ தான் நண்பா, மொத்தம் 15 டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இதை தவிர்த்து குவாலிஃபிகேஷன் எந்த இதுக்கு எந்த மாதிரி அப்படின்றதுக்கான சிம்பிளாக நான் வந்து சொல்லிடுறேன். சோல்ஜர் ஜிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் 10th குவாலிஃபை பண்ணியிருந்தால் போதும். அதில் எல்லா சப்ஜெக்ட்லையுமே இண்டிவிஜுவலாக 45% வந்து இருக்கணும் மார்க்கு. செகண்டு சோல்ஜரில் கிளர்க்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். உங்களுக்கான ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டில் 50% வந்து இருக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் எந்த ட்ரேடு அப்ளை பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டில் 33% இருந்தாலே போதும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம், செலெக்ஷன் டேட் வந்து நம்மளுக்கு 7ஆம் தேதி அண்ட் 8ஆம் தேதி இந்த 2 நாள் வந்து நடக்குது. மொத்தம் செலெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 4 நவம்பர் 2024, அதிலிருந்து 15 நவம்பர் 2024 வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா வந்து நடக்குது. இந்த ஒரு காரணத்தினால, அதாவது உங்களோட மெடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அண்டு உங்களோட ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கலு 15 நவம்பர் 2024 20 நவம்பர் 2024 இதுக்கிடையில் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த இது எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாமு அடுத்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த விஷயங்களை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லையும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லையும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கான பதில் ரொம்ப வேகமாகவே கிடச்சிரும். நன்றி.